இத்தனை நாள் ஆராய்ச்சி செய்த தலைப்பின் பெயர் என்னவென்றால் இயற்கை முறையில் குளிர்சாதன பெட்டி. நம்ம வீட்டில் மீண்டு போன காய்கறிகள், பழங்கள், உணவுகளை நம்ம அடுத்த நாள் பயன்படுத்தினா நம்ம மனதில் அதிக அளவு எண்ணங்கள் காணப்படுகின்றன. அதற்காகத்தான் நாம் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துகின்றோம். வீட்டிற்கு ஒரு குளிர்சாதன பெட்டி இருந்த காலம் மாறி இன்று நாகரிகம் என்ன பேரில் 2-3 குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துகின்றோம். குளிர்சாதன பெட்டி நமக்கு நன்மை செய்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது நமக்கு தீமையைத்தான் விளைவிக்கின்றது என்பதை மறந்து விடுகின்றோம். குளிர்சாதன பெட்டி இயங்குவதற்கு அடிப்படையானது மின்சாரம். குளிர்சாதன பெட்டி மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தை தான் விளைவிக்கின்றன. குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் குளோரோஃப்ளோரோ கார்பன் எனும் வாயு ஓசோன் படலத்தை ஓட்டை போடுவதற்காக வழிவகுக்கிறது. அதுவும் இல்லாமல் அது மனிதனுக்கும் தீங்கை விளைவிக்கின்றது. இதய துடிப்பை சீரற்றதாக இயங்க செய்கின்றது. மின்வெட்டு பிரச்சனையை கருத்தில் கொண்டு நாங்கள் எளிய இந்த குளிர்சாதன பெட்டியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஆய்வினை நாங்கள் மேற்கொண்டோம். காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை திறந்த வெளியில் குளிர்சாதன பெட்டி, காகித கூடை, மூங்கில் கூடை, மண்பானை, பீங்காங்கூடை ஆகியவற்றை வைத்து அந்த பொருட்கள் இதில் ஒவ்வொன்றிலும் எத்தனை நாட்கள் கெடாமல் இருக்கின்றன என்பதை ஆய்வு செய்தோம். நான் செய்முறை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் எச்சம் எதிர்க்க 2 பெட்டி வச்சோம். அதை எங்கள் பள்ளி மாணவர்களை வேஸ்ட் பேப்பர் அதில் போட சொன்னோம். அதை நாங்கள் 20 நாட்களுக்கு சேகரித்தோம். சேகரித்த தாள்களை துண்டு துண்டாக கிழிச்சிட்டோம். கிழிச்ச பேப்பரை 2 தண்ணீர் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 50 கிராம் வெந்தயத்தை எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச பேப்பரையும் வெந்தயத்தை நல்லா அரைச்சிக்கிட்டோம். எங்களுக்கு காகிதம் கிடைத்தது. இந்த காகித கூடை ஒரு கூடையை மேல் துணியை போட்டு நல்லா தட்டினோம். இதை வெயில் 10 நாட்களுக்கு காய வச்சோம். எங்களுக்கு அழகான பேப்பர் கூடை கிடைத்தது. இதை தான் நாங்கள் குளிர்சாதன பெட்டியாக பயன்படுத்தினோம். நாங்கள் பேப்பர் கூடையை மட்டும் பயன்படுத்தலை. ரூம் டெம்பரேச்சர், ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர், மூங்கில் கூடை, பீங்காய் பானை, மண்பானை இது எல்லாத்துலேயும் வச்சு பார்த்தோம். இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னா, முதல்ல எல்லாத்துலேயும் அடியில் எல்லாத்துலேயும் 1 கிலோ மண்ணை போட்டுடணும். அது மேலே கொஞ்சம் அதில் கொஞ்சம் வைக்கோலை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அது மேலே காய்கறிகள், பழங்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கலாம். நாங்கள் காய்கறி வச்சு பார்த்தோம். அது தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸ், சில்லி, கேரட், பீட்ரூட், ரேடிஷ், டர்னிப், பிட்டர்கார்ட் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம். இப்போ தக்காளி நாங்கள் 4 தக்காளி எடுத்துக்கணும். ரூமில் வச்சதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் நல்லா இருந்தது. ஃப்ரிட்ஜில் வச்சதில் 6 நாள் நல்லா இருந்தது. பேப்பர் கூடையில் 6 நாள் நல்லா இருந்தது. மண்பானில் 8 நாள் நல்லா இருந்தது. பீங்காய் பானையில் 3 நாள் நல்லா இருந்தது. மூங்கில் கூடையில் 5 நாள் நல்லா இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரூம் டெம்பரேச்சரும் பேப்பர் கூட டெம்பரேச்சரும் ஒரே இதாக இருக்குது. நாள் ஒரே இதாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், 2த்துலையும் நீங்கள் செஞ்சது பேப்பர் கூட தானே, எதுக்கு இதில் அதிகமாக இருக்குன்னு கேட்கலாம். நாங்கள் சொல்ல என்னன்னா, கரண்ட் இல்லாமல் ஆரோக்கியமாக சாப்பிட்றது எப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் தேவைப்படும். ஆனால் நான் செஞ்சுட்டு பேப்பர் பொடிக்கு கரண்ட் தேவைப்படாது. அடுத்து நாங்கள் பழங்களையும் வச்சு பார்த்தோம். அதில் ஆப்பிள், ஆரஞ்சு, லைம், ஸ்வீட் லைம், கோவா வச்சோம். இதுலேயும் ரூம் டெம்பரேச்சர், ஃப்ரிட்ஜு, மூங்கில் கூடை, பேப்பர் கூடை, மண்பானை, பீங்காய் பானை இது எல்லாத்தையும் வச்சுக்கணும். இதுலேயும் அதே மாதிரி தான் பயன்படுத்தணும். நாங்கள் ஆப்பிள் 2 எடுத்துக்கணும். ரூமில் வச்சு பார்த்தினாக்கா 3 நாள் நல்லா இருந்தது. ஃப்ரிட்ஜில் 6 நாள் நல்லா இருந்தது. பேப்பர் கூடையில் 6 நாள் நல்லா இருந்தது. மூங்கில் கூடையில் 5 நாள் நல்லா இருந்தது. மண்பானில் 8 நாள் நல்லா இருந்தது. பீங்காய் பானில் 3 நாள் நல்லா இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் கூடையிலையும் ஃப்ரிட்ஜிலையும் ஒரே நாளாக இருக்குது. இதுக்கும் ஃப்ரிட்ஜுக்கு கரண்ட் தேவை. நாங்கள் செஞ்சிருக்க பேப்பர் பொடிக்கு கரண்ட் தேவையில்லை. நாங்களாம் காய்கறி பழங்கள்லாம் வச்ச பிறகு அது எவ்வளோ கூலிங்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் பார்த்தோம். முடிவுரை: காய்கறிகள், பழங்கள் அதிக நாள் கெடாமல் இருக்க காகித கூடை, மண்பானையை பயன்படுத்தலாம். குளிர்சாதன பெட்டியால் நமக்கு தீமை உண்டு. ஆனால் காகித கூடை, மண்பானை ஆகியவற்றால் நமக்கு சிறிதும் தீங்கு கிடையாது. இதற்கு மின்சாரம் தேவையில்லை. சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் உள்ளது. நமக்கு தேவைப்படும் போது காய்கறிகளை எடுத்து சமைக்கலாம். எளிய குளிர்சாதன பெட்டியை எளிதாகவும் வேகமாகவும் சுத்தம் செய்யலாம். எளிய குளிர்சாதன பெட்டியை நம் வீட்டில் வைப்பதற்கு சிறிய அளவிடமே போதும். நாம் மின்சாரத்தை சேகரிக்க வேண்டும் என்று நினைத்து சுற்றுச்சூழலுக்கும் நமக்கும் எந்த ஒரு தீங்கு விளைவிக்காது என்று நினைத்து நாம் இந்த எளிய குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்துவோம்.